வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. காலச்சக்கர புருஷத்தின் 6ஆம் இடத்துக்காரர் நீங்கள் கடன் வாங்குவதை மனதிலே வைத்திருந்தாலும் கடன் வாங்கலாமா வேண்டாமாங்கிற சிந்தனை கொடுப்பதற்காக குருவானவர் வந்து பார்த்து கொண்டிருக்க பார்வை 5ஆம் பார்வையா பார்த்துக்கின்ற எதுவுமே தேவை, எந்த கடன் வாங்க இல்லைன்னா வேணாம் அப்படிங்கிறத ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டீங்க. அதுலயும் உங்க ஒய்ஃப் சொல்றாங்க, சார் எங்க வீட்டுல ரொம்ப கொடுத்துறாங்க சார், அவங்களால கடன் வாங்க மாட்டேன். 2ஆம் இடத்துக்காரர் ஒய்ஃபானவர் 7ஆம் இடத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அப்படின்றதுனால அது கொஞ்சம் பயமும் இருக்குது. அதனால அவங்க கிட்ட கேட்டுதாங்க செய்வேன், இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளெல்லாம் மாற்றுறது இல்லைன்றது ஒரு தீர்மானத்துல இருக்கிறீங்க. 3ஆம் இடத்துக்கார செவ்வாய் காண உட்கார்ந்துருக்கிற உங்கள் குதிரையை 11 லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அதனால முயற்சி உங்களை திருமணியாக்கும், வெற்றிகள் லாபங்கள் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. உங்க கதவை தட்டுது சார். புதன் இருக்கக்கூடிய விஷயமானது மீனத்தில் அமர்ந்திருந்தால் அவரும் பார்க்கிறார். அப்ப புத்திசாலித்தனமா சில வேலைகளை செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த புத்திசாலித்தனமாக செய்யக்கூடிய சொத்து வரவுகள் எல்லாம் வாய்ப்பு, அந்த வரவுகளை எல்லாம் வறுத்துக் கொள்வது, கொஞ்சம் நில விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்து செஞ்சீங்கன்னா கரெக்டா காசு வந்துடும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது குரு, அவர் உட்கார்ந்து இருக்கிறது 9ஆம் இடம். 4-9 தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு காசு 4, 7, 9 அப்படின்னு பார்க்கும்போது இது கேந்திரஸ்தானம் சொல்லுவாங்க. 4, 7 இப்போ 9 திரிகோணஸ்தானம். இவங்களால சேர்ந்து இருக்கிறதுனால அனுகிரகமான விஷயங்கள் நடக்க போகிறது. உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தின் பிரகாரம், குலதெய்வத்தின் ஆரோக்கியத்தின் பிரகாரம், அருளின் பிரகாரம் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லதாக நடக்கப் போகிறது. உங்கள் வாழ்க்கையிலே பல விதமான புதிய முயற்சிகள் உங்களுக்கு சக்சஸ் ஸ்டோரியை கொடுக்க போகிறது. அதனால் புதிய முயற்சிகள் மேற்கொள்வதாக தான் இந்த வார்த்தை அவசியம் மேற்கொள்ளலாம். கடையை வேறுபடுத்துவது, வீடு மாற்றுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்வதற்கு ரொம்ப நல்ல காலமாக அமைகிறது. 5க்குரியவர் 6க்குரியவர் அப்படிங்கிற சொல்லக்கூடியது குழந்தைகளை பற்றின எண்ணங்கள் நிறைய ஓடிட்டே இருக்கும். கடன் வாங்கலாமா, அவங்களுக்காக கடன் வாங்கணுமா, அவங்களை அடுத்து படிக்க வைக்கிறமே, மேற்படிப்பு என்ன படிப்பாங்க அப்படிங்கிற சிந்தனைகள் எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில தான் சனி பகவான் 7ஆம் இடத்துல வந்து பார்க்கிறார். அப்படிங்கிறனால கடன்லாம் நல்லபடியா கிடைக்க போகுதுங்க. அதனால குழந்தைகள் எல்லாம் நல்லபடியா இருப்பாங்க, கவலைப்படாதீங்க. கண்டகசனி அப்படின்னு சொன்னா கூட உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லதை தான் நடத்த போகிறார் என்று மனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியாக இந்த வாரத்திலே நல்ல நல்ல சூழ்நிலைகளாக இருப்பதனாலே 6, 7 என்ற எண் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையப் போகிறதும், நீல கலர் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்ட கலராக அமைப்போவதும், அனுமனை வழங்குவதனால் உங்களுடைய வாழ்க்கையிலே பிரசித்தமான உயரத்துக்கு போக போவீர்கள் என்பதும் தெளிவாக மனதில் வைத்துக் கொண்டால் இந்த வாரம் ஒரு நல்ல இனிய வாரமாக அமையும். அந்த வாரத்தினால் மகிழ்ச்சி. அடுத்த வாரம் கண்டினியூ ஆகட்டும். வாழ்க வளத்துடன்.